வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினில் மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம். கணவனை பிரிந்து கண்ணீரும் கவலையுமாய் தாயும் மகளுமாய் என் ஆலயத்துக்கு வந்த மகள். உங்கள் அம்மா வந்திருக்காளா? இதுதான் எப்படி வழிவிடுவாங்க? எந்த ஊர்? மறு எந்த இடம்? அது எந்த ஊர் பக்கம் இருக்கு? கால் எந்த நத்தம்? மாமியாடுக்கு ஒரு சேதி இவா மதிச்சு நடந்தா மறுவாதி. உன் புருஷனங்க எங்க போயிட்டாரு? பிரிஞ்சிருக்கீங்களா? எப்படி ஒரே வீட்டுக்குள்ள எப்படி பிரிஞ்சிருக்கீங்க? கால் ஆப்ரேஷன் பண்ணணும்னு எதுவும் சூழ்நிலை வந்துச்சா? பாப்பா வந்துச்சா? உன்னுடைய கணவனுடைய மரத்தை யாரும் மாற்றிருக்காங்கிறது மாதிரி உனக்கு எதுவும் தெரியுதா? இப்போ அவனை சேர்த்து வைக்கவா வேண்டாமா? சேர்த்து வைக்கவா? கால் நோக்குவா? அவனை அவங்க சகோதரியோட சேர்த்து வச்சிருவோம், உன் கூட சேர்த்து வைக்க வேண்டாம். உடனே எழுந்திரிச்சிருவா. அவன் உள்மனத்துக்குள்ள இருக்கிற வேசையும் அதுதானே. இப்போ அவா சொல்லுவா பொம்பளை பிள்ளையை சேர்த்து வைக்கணும்னு. படுத்த பாடம் அவளுக்கு தானே தெரியும். காலமெல்லாம் கன்னியாக வாழ வந்த பெண்ணடியே. இன்னொருத்தர கால் வந்துவா, நீ உட்கார். என்ன அவனுடைய மனதை போய் பார்த்தேன். அவன் தேவையில்லாமல் அந்த பிள்ளைய நிறைய குறை சொல்லியிருக்கான். குறை சொன்னது மட்டும் இல்லை, ஆரம்பத்திலிருந்து அவனுடைய நடைமுறையில் ஒரு தப்பு இருக்கு. அந்த தப்பை மறைச்சி இவா தலையில் தாலியை கட்டி இவா வாழ்க்கையை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆனந்தமாக கெடுத்துட்டீங்க. இதான் நடந்த சம்பவம். அதான் நல்ல விலை கொண்டு நாயை விற்பார், அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ. நாய்க்கு விலை பேசுனா நாய்கிட்ட யோசனை கேட்பா. அது மாதிரி பொம்பளை பிள்ளைய எல்லாரும் இணைஞ்சிய பெற்றவங்க போய் மாப்பிள்ளைய பார்த்தாச்சுன்னா ஓகே கட்டி வச்சுக்காங்க. இப்படி சொல்லியே கட்டி வச்சு நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வீணாக போச்சு. அதுக்காக பொம்பளை பிள்ளை தானாக தேர்ந்தெடுத்து லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கணுங்கிற விஷயத்துக்கு யாரும் வந்துடாதீங்க. ஒன்றுக்கு பலமுறை ஆராய்ந்து பாருங்கள், அது தவறு இல்லை. என்ன அதனால் அவன் பெரிய தண்டனை அனுபவிக்கக்கூடிய நேரத்தில் நெருங்கிக்கிட்டு இருக்கான். இப்போ உனக்கு வாழ்க்கையில் உனக்கு ஒரு துணை வேண்டும் என்பதை பற்றி தீர்மானம் இப்பொழுது செய்ய முடியாது. 3 மாத கால அவகாசத்தில் வாழ்க்கையில் ஒரு திசை திருப்பம் ஏற்படும். ஆனால் அவரோடு வாழ்க்கை இல்லை என்பதை புரிந்து கொள். கால் வந்துடுவான். உன் தம்பியை சூடு போட்டு திருத்த முடியுமா? உன்னால முடியுமா? என்னால் அவனை திருத்த முடியும், ஆனால் இவன் நிம்மதியாக இருக்க மாட்டான். இப்போ அவன் ஏற்றுக்கிட வைக்கலாம், ஆனால் இவா நிம்மதியாக இருக்க மாட்டான் அவன் கூட. அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுத? அதையும் நான் செய்யணும் முக்கியா? இவள் விதி அப்படி இல்லை, புரிந்து கொள்ளி. இந்த மகனே 3 மாதம் பொறுமையாரு, 3 முறை என்னை வந்து பார்ப்போம். பக்கத்தில் வா. இந்த அப்படி அதே மதுரை எல்லை கணவனை பிரிந்து கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கும் மகள். வாமா, மதியம் சாப்பிட்டு போங்க, அரைவரையாக போயிடக்கூடாது. தம்பி தாங்குமா? தம்பியா டங்குமா? டங்குமா? காளியம்மன் பத்திரகாளியம்மா இருக்காளா அவங்க ஊரில்? சரி. நீங்கள் இப்போ வாழ்வதற்காக மதுரை வந்திருக்கீங்க, சரிண்ணா? 4 வருஷமாக மதுரை இருக்கு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீதிமன்றத்தின் வாயிலில்
உங்களுடைய ரெக்கார்ட்ஸுகள் இருக்குது. அந்த ரெக்கார்ட்ஸ் படி அவன் வேண்டாம்னு சொன்னால் நீ பணம் கேட்பன்னு சொல்லி வரமாட்டேக்கான். உனக்கு பணம் வேணுமா அல்லது அவனை டைவர்ஸ் பண்ணால் போதுமா? அப்போ உனக்கு அமௌண்ட் வேணும். கால் அனுப்ப பார்த்தியாடா, எத்தனை மாதம் வாழ்ந்திருக்க? 1 மாதம். 1 வருஷம் கிட்டத்தட்ட வாழ்ந்துருந்தா தான் உங்களுக்கு டைவர்ஸே அப்ளை ஆகும். கால் அனுப்பாங்க. வீணாக காசு பணத்துக்காக காத்திருக்காம மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கையெழுத்தை போட்டு விலக்கிட்டு வேறு வாழ்க்கையை பார்த்துரு. அவன் உங்களுக்கு நெருங்கி வரவும் மாட்டான், கூட இருந்து வாழவும் மாட்டான். இந்தா வீணாக உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நான் தயார் இல்லை. உன் விதி அப்படி இல்லவும் இல்லை. வெற்றி கொண்டு மகளே, சாப்பிட்டு போங்க. இல்லை அவ்வளோதான், அடுத்து பேசலாம். கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் திருமணத்தை பற்றி கேட்டு வந்தவங்க பார்ப்பாங்க. அது கேட்டும் கேளாமல் யாரும் உள்ள நுழையக்கூடாது. தெளிவாக கேட்டு இதுதான் அப்படின்னு தீர்மானத்தோடு வரணும். யாருக்கு திருமணம்? கால் அனுப்புவோம். முண்டனா முனியனா மதுரையில் இருக்கா வீரனா. எந்த ஊர்? மதுரையில் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. உங்கள் ஊர் எல்லையில் இடது பக்கத்தில் ஒரு அம்பாள் கோயில் இருக்குமே, இருக்காளா? அப்படியா? சென்னொருத்தர் கால் அனுப்புவாங்க. திட்டு மரப்பாடா செய்வன கோளாரா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உங்களுடைய நிலப்புலன்களில் மனவேதனையும் கஷ்டமும் 3 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கும். இருக்கா? ஆமாம். இப்போ திருமணம் சம்பந்தமாக உற்றார் உறவினர்களால் தூற்றப்பட்டு சில பேர்கள் கோடு உண்டாமட்டி வச்சு உங்கள் கல்யாணம்லாம் தனக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இதான் உண்மைகள். அதனால் கிரகங்கள் நிலைகளும் அப்படி தான் இருக்குது. இந்த வாழ்க்கையை சீர்படுத்தி தெளிவு பண்ணி தந்தால் போதுமா? வேறு என்னடா வேணும்? கால் வைப்போம். கர்மசாமிக்கு பக்கத்தில் வா. வெற்றியாக தை மாதத்தில் நடக்கும். இந்தா எல்லாம் நல்லா இருக்கும். முத்துமாரியம்மா எங்கே இருக்காடா? முத்துமாரியம்மா இருக்காளாடா? ஏய், அதே மதுரை மாநகர் கடன்பட்டு கண்ணீர் விட்ட மகள். நான் சொல்கிற ஆள் மட்டும்தான் கரெக்டாக வரணும். ஏமா உனக்கு 2 பிள்ளைகள் இருக்கா? நீ இல்லை, நான் ஆம்பளை அரசனை கூப்பிட்றேன். உன் வீட்டுக்காரர் எங்கம்மா? வாங்க. நீங்கள் யார் சார்? நான் ஆம்பளையை கூப்பிட்றேன். வேண்டும் என்று கேட்டு எத்தனை பிள்ளைங்க உனக்கு? நீ போகலாம். 2 பிள்ளைங்க சாமி சொல்லியிருக்காரு. 2 பிள்ளைங்க வச்சுருக்கிறவங்க யார்? வாப்பா. சும்மா நுழைஞ்சு வந்துக்கிட்டு இருக்கீங்களாப்பா. கால் எத்தனை பிள்ளை? வா. இப்போ வந்து உட்காரலாம். எப்படிடா? இன்னொரு தடவை கால் விட்டுருவோம். ரொம்ப பிடிச்சா அவுத்து விட்டுருவோம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஆடணும்னா கொஞ்ச நேரம் கழித்து வந்து அழுமா பேச விடும்போது நீ உன்னைய குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வர்றதில்லை. அதில் சில குறைபாடுகள் ஏற்பட்டு வீட்டுக்குள்ள நோய் நொடிகள் காட்டி தேவையில்லாத கடன்களால் மனவேதனை பெற்று அடுத்த தொழிலை பற்றிய சிந்தனையும் மனக்குழப்பமும் நடந்துக்கிட்டு இருப்போம். உண்மையா? கால் நோட்டுவாங்க. வேற என்னப்பா வேணும்? வா. அதான் நோய் நொடிகள், குடும்ப பிரிவுகள், இவைகளை சேர்த்து வெற்றியாக்கி தர சந்தோஷமா இருக்கு. 3 முறை என்னை வந்து பாரு. போயிட்டு வா. கர்மசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கியா? மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு. ஆமாம், நீதிமன்றத்தில் வழக்கு இருக்காமா? வா. என்ன வழக்கு? போமா. கால் விட்டு வா. என்ன வழக்கு? கால் விட்டு வா.
சாப்பிட்டு போங்க. யார் இவங்க? இன்னொரு தடவை கால் வந்துட்டு 2 1 போல. கர்மசாமிக்கு என்னுடைய தொழில் ஸ்தாபனம் நொடிபட்டு நடத்தவா வேண்டாமான்னு மன கஷ்டமாக இருக்குன்னு ஒரு ஆள் கேட்குறாரு. யாருப்பா? என்ன தொழில்? கடை. நீ நிற்கலாம் அப்படின்னு நினைக்கா. பக்கத்தில் வாமா, கண்ணாடியை கலத்திக்கா. அங்கம் புழுதிபட அறுதிவாரி நெய்ப்பூசி பங்கமட கால் பரப்பி கீர் கீரன் அறுக்கும் நக்கீரரும் என் பாடலை ஆராயத்தக்கவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சங்கற்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம், சங்கினை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. யார் சொன்னார்? நக்கீரர் சொன்னாருடா. எதுக்கு சொன்னார்? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. உன் வீட்டுக்காரனை போய் பார்த்தேன், உன்னை முழு குற்றவாளி ஆக்கி வச்சிருக்கான். உண்மையா? என்னம்மா? அந்த குற்றத்துக்கு நீ உண்மையிலேயே குற்றவாளியா இல்லையாங்கிறது உனக்கும் எனக்கு மட்டும் தான் தெரியும், அவனுக்கு தெரியாது. கால் வந்துட்டு. இந்த ஜீவனாம்சத்தை பேசி முடித்து உடனடியாக தீர்ப்பாகும். அதை நான் வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும் உனக்கு? உன் புரித வீட்டுக்கு போனியா? போய் பார்த்தியா? அவன் பக்கத்தில் இருக்கும் அந்த குழந்தை. பக்கத்தில் வா. அவன் சார்பாகவே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் துயர அலைகள் வீழ்த்தவில்லை, உன் கைக்கு கிடைக்கும். பக்கத்தில் வா. நல்லா கிடைக்கும். அடுத்து பேசுவோம். வாப்பா, மதிய உணவு அருந்தி செல்லுக. இப்படி கூடிய கம்பல்சரி பண்ணி அனுப்புங்க. கரெக்டு. ஒரு மனமாகும். மதுரையா உங்களுக்கு? எங்க மதுரையில்? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. நீ உட்காருக்கா. நீ எந்திக்காண்டா. செக்க சிவந்த களிநீர் ஜெகத்தில் சிவந்த இளைஞன் உயிரை ஒக்கத் திருவி கவாடுவினோன்னு சொல்லி ஒரு அற்புதமான கலிங்கத்து பரணியில் ஒரு பாட்டு உண்டு. செக்க சிவந்த கழுநீரில் ஜெகத்தில் சிறந்த இளைஞன் உயிரை ஒக்கத் திருடி கவாடவினோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அது கலிங்கத்து பரணியில் காதல் சம்பந்தமான அந்த பாட்டு. எப்படி பாட்டு? களநீர் அப்படின்னு சொன்னால் செம்மண்ணும் மண்ணும் கலந்த சுனையிலே ஒரு நீர். அதில் 2 தாமரை பூ. அந்த தாமரை பூ இருக்கிற அந்த சுனை பக்கத்தில் 2 3 இளைஞர்கள் அங்கே நின்னாங்க. அந்த சுனையில் தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு பிள்ளை வந்துச்சு, ஒரு கொஞ்சம் வயசு பிள்ளை. அந்த பிள்ளை அதில் இருக்க தண்ணீரையும் எடுத்துட்டு அப்படி அந்த தாமரை பூவை எடுத்து அப்படி ஒரு கிள்ளி கிள்ளி தலையில் வச்சுட்டு போனான். இதை ஒரு பெயர் நோட் பண்ணான். அவன் சொன்னான், தாமரை பூவை எடுத்து தலையில் வச்சால அது தாமரை பூ இல்லடா, என் இதயம் முன்னாலாம். புரியுதா? என்னது புரியுது? அவன் அப்படி நினச்சிருக்கான். அதை மாதிரி ஒரு பிள்ளையினுடைய உள்ளத்துக்குள்ள தேவையில்லாத உறவை பற்றி, தேவையில்லாத பாசத்தை பற்றி அந்த நெஞ்சுக்குள்ள விஷம் போல வளர்ந்துக்கிட்டு இருக்கடா. அதை தீர்க்கணும். புரியுதா? கால் வந்துட்டு என்ன கணிக்கத்து பரணி சும்மா இலக்கியத்தை சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அது உண்மையில் எங்கள் மேட்டரில் இருக்கு. ஆமாம், அந்த மனதை சீர்திருத்தி வெளியாக்கி தரேன். உங்களுக்கு உட்பட வைக்க இருக்கக்கூடிய தொழிலையும் வளப்படுத்தி செம்மையாக்கி தரேன். பாண்டி கோயிலுக்கு ஏதோ வேண்டுதல் கிடக்குன்னு அந்த ஸ்தலமுடி வச்சுட்டு சொல்லுறாரு. என்னடா கொடுக்கணும்? என்னைக்குடா வெட்டுவேன்? அவர் ரொம்ப ஆசைப்படுத்தாருடா. வெட்டி பொங்கல் வச்சு தின்னுட்டு வாங்கடா சீக்கிரம். கால் விட்டுறாங்க. அடே நீ சாமிட்ட போட்டு போடுறதே, உன் காரியம் நடந்தோன்னு வெட்டுவேன் அப்படி சொல்லுவேன். எப்படித்த வாங்க மகாசக்தி ரூபநாராயணா. ஒரு காலத்தில் நீ ஓம் முருகனுக்கு வாக்கப்பட்டு வரும் பொழுது
உன் குடும்பமே 2 துண்டா போகிறதுக்கு நீ தான் காரணம்னு உன்னை எல்லாரும் பழி சொன்னாங்க. அந்த காலமெல்லாம் முடிஞ்சு போன பிறகு இவன் கொண்டாட்டி நீங்கள் எல்லாரும் குற்றம் சொல்லி இவன் குடும்பமும் குழம்பியிருக்கு. இப்போ உங்கள் குடும்பத்தை சரியாக்கி வெற்றியாக்கி தார பிள்ளை குட்டியோட வாழ வைக்க. வா பாண்டிமுனிக்கு கிடாய டக்குன்னு வெட்டு டோக்குன்னு எல்லாரும் வந்துடுவாங்க. அப்படி ஏக்கா நல்லாரு வயதாயினா வாய அடக்கணுக்கா, சாப்பிட்றதுக்கு இல்லை பேசுறதுக்கு. வா சிரிக்க பாரு சாமி, என் மகன் வாழ்க்கையை நல்லா இருக்குன்னு கேட்டு வந்திருக்கான். யாருப்பா அது? வா என்ன வணக்கம்ல, நல்லா இருக்கீங்களா? உங்களை எவன் காட்டான்? கால் வந்துட்டு வரலாம், இருக்கட்டும், அங்கே வந்து பிடிக்கிறேன். என்னப்பா பையன் எங்கே இருக்கான்? என்ன செய்யணும் பையனுக்கு? இந்த கையை பிடிக்கா, சிக்கன் பிடி, சிக்கன் பிடி, சிக்கன் பிடி, சிக்கன் பிடி, விட்டுரு, சிக்கன் பிடி, சிக்கன் பிடி. சரி சரி சரி, கால் வந்துட்டு வாங்க, ஒன்று போல வந்துட்டு வாங்க. தேடினேன் வந்தது, ஊட்டி வரை ஒரு படத்தில் உள்ள பாட்டு நல்லா இருக்க. தேடினேன் வந்து நல்லா இருக்கானா? உன் பையன் உள்ளத்துக்குள்ள ஆசை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவன் அதை வந்து முடிக்க மாட்டான், தப்பான பாதையில் போக மாட்டான். சும்மா ஒரு நேர போக்குக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக சும்மா பேசிக்கிட்டு போய் உள்ளே அலைஞ்சிக்கிட்டு கிடக்கு. வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாது. இந்த நேரத்தில் அவனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு சரியான வருமானத்தை கொடுத்து நிலைப்பிடத்தை உருவாக்கி தந்தால் போதுமா? கால் விட்டுவாங்க. வாழுத நேரத்தில் யார்ட்டையாவது மாட்டிக்கிட்டாங்கன்னா மீளுறது கஷ்டம். எனக்கா நீயுமா ஆமாங்க போய் போல வேற என்னப்பா வேணும்? நரம்புல பாதிக்கலை, கண்ணுக்கு மருந்து விட்டே சரியாயிடும். பார்வையில் ஒளி கிடைக்கும், தெளிவும் கிடைக்கும். அவனுக்கு 3 மாதம் கழித்து வேலை கிடைக்கும்க்கா. பொறுமையாக இருங்க, எல்லாம் நல்ல வெற்றியாக நடக்கும். வயிறார சாப்பிட்டு பார்த்து போங்க. கர்மசாமிக்கு கர்மசாமி ஐயா, என் வீட்டுக்குள்ளே ஏதோ கோளாறு இருக்குது. எங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவையில்லாமல் வீட்டுக்குள்ளே போனோடனே மனத்துக்கு சங்கடமும் உடல்நிலை கோளாறும் வருது. இது எதுவும் செய்வன கோளாறா அல்லது வேற என்னது அப்படின்னு ஒரு ஆள் கேட்காரு. யாரையாது வீட்டுக்குள்ளே மன நிம்மதி இல்லாமல் கோளாறு இருக்குன்னு காட்டு வந்துருக்காரு. வாங்க, வாத்தப்படியை தாண்டி போன ஒரு கோயில் சாமி தெரியுது. என்ன சாமி இருக்குண்ணே? சரி, என்ன வேணும்? இந்த விரலை பிடிங்க. போதும், கால் வந்துட்டு வரலாம். வீட்டுக்குள்ளே அருவா மட்டும்தான் இல்லை. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், பொம்பளையான குடும்பம் 3 துண்டா போயிடுது. நான் போய் சொல்லிட்டேனோப்பா. ஒரு கட்டாரி வீதக்காரன் அந்த பொம்பளைக்கு சொந்தக்காரங்க இருக்காங்கடா. மை வித்தையும் மந்திரமும் பண்ணி உன் குடும்பத்தை பிரிச்சு விட்டாங்க. சில இடங்களில் போய் கேட்டாலும் கோளாறு இருக்குப்பா, எங்கேயாவது கோயில் குளத்தை போய் பாரு அப்படின்னு சொல்லி தான் விட்டுருப்பாங்க. கால் விட்டுவானே, புரியுதா? இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து தீவினைகளை மாற்றி தாரேன். அது நடக்காதுப்பா. உன் கடனை அடைக்கிறதுக்கு அவன் மனதை தெரிஞ்சு தரேன். ஒரு 3 மாதம் நீ பொறுமையாயிரு. வார புதன்கிழமை என்னை வந்து பாரு, ஜெயிப்போம். எல்லாம் சூப்பராக ஜெயிச்சிரும். வர வச்சு தாரேன். போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமி ஐயா, என் கடன்கள் தீரணும், என் பிள்ளை குட்டிகள் நல்லா ஆகணும்னு ஒரு பெண்ணடியா கேக்கா. யாரு? ஆமா அக்கா, வா, சோமா இருக்க. நீ இல்லைக்கா, இந்த அக்காவை கூப்பிட்டேன். உனக்கு பையன் இருக்கா? என்ன சொரிஞ்சுக்கிட்டாலே தானே, என்ன விஷயம்? கால் சோமா இருக்கீங்களா? அடிக்கடி கால் ஊறுதான். ஏக்கா கால் ஊறுதான். அந்த காலத்தில் விருந்தாள் வருவாங்கன்னு அர்த்தம்.
இப்போ வந்து நோய் இருக்குன்னு அர்த்தம். புகார், உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன். ஆமாம். அப்படியா? யாரு? பெரிய ஆயினூர் அம்மா வராளா? யாரு அது? கால் வந்துட்டு சடையை விரித்து போட்டுக்கிட்டா, அப்படி சிங்காரம் பண்ணிக்கிட்டா, வந்து உட்காந்துக்கிட்டா. வா, உன்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு 1.25 ஆண்டுகளாக பணம் வச்ச பணம் கூட காணாமல் போயிடும். கடன்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்ப. ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஆயுளுக்கு கண்டு வந்துருமோங்கிற பயம் இருக்கும். எத்தனை மருத்துவம் பார்த்தாலும் தீர்ப்பாகாத நோயால் குழப்பம் அடைந்துக்கிட்டு இருக்கும். இந்த நிலைகளிலிருந்து மாற்றி செம்மையாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. பாட்டில் நல்ல பாட்டிலாக இருக்க. அது என்ன சரக்குடா அது? உன் பையன் நல்லா ஒழுக்கமானவனா? குடிப்பானா? பாட்டில் நல்ல பாட்டில் அதான் கேட்டேன். இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. நல்ல உயர்தரமான சரக்கு அடிச்சுட்டு போய் இப்போ லோக்கலுக்கு வந்துட்டான். கையில் பணம் இல்லை உனக்கு போய் உள்ளிக்கு உட்காருங்க. இந்தா உன் பையனை திருத்தி தரேன். இன்னும் ஒரு வாரம் கேட்டுக்காம்மா. என்ன வேணும்? வா. 1 2 3 4 5 6 7 8 9 9ஆம் இடம். 1 2 3 4 ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதம் போவான். வெற்றியாக்கி தரேன். நிறைவாக இருப்பான், மனம் தெரிஞ்சிருவான். ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்கும். காப்பாற்றுவேன். போ. அடுத்த பைசி கர்மதாமிக்கு அறந்தாங்கி. அடுத்து உங்களை அழைக்கிறேன். கரெக்ட், நீங்கள் தாமனே. பக்கத்தில் ஒரு ஆயுர்வேதிக் சென்டர் இருக்கா? நீங்கள் தாமனே. கால் விட்டுவாங்க, தேய்ச்சி கழுவுதாங்களே, மசாஜ் பண்ணுறாங்களே. அங்கேயே நீங்கள் இருந்து கேட்டிருக்கலாம். பக்கத்தில் வா. வீடு வரை உறவு, மீதி வரை மனைவி. மனைவி எங்கே இருக்காங்க? அவங்களுடைய ஆரோக்கியத்தில் குறையும், இடுப்பில் உபாதையும், கை கால் பக்கத்தில் வலி வேதனையும் இருக்கும். இருக்கா? இருக்கு. ஒரு பிள்ளையால் மன உபாதையும் கஷ்டமும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையை சீரமைத்து சொல்லுக்கு கட்டுப்பட வச்சு வெற்றியாக்கி தரணும். வேற என்ன வேணும்? கால் விட்டுவாங்க. வாங்க. உன் மனையடிக்கு போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ளே அந்த காலத்தில் 12 ஆண்டுகளுக்கு முன்னாலும் இதே மாதிரி ஒரு சோதனை வந்துச்சா? அப்படி வருகிற பொழுது ஏதோ மாறுபாடு செய்வினைகள் நடந்திருக்குங்கிற ஒரு சிந்தனை தோன்றி ஒரு இடத்துல கேட்டு தெளிவு பண்ணது உண்டு. ஆனால் அது நிற்கிற. ஆனால் இப்போ உன் வீட்டுக்குள்ள சில மாறுபாடுகள் நடந்திருக்கு. நோய் நொடிகள் காட்டும், இருக்கிற பணம் தீரும், கடன் பட்டு வேதனை அடைந்திருப்பாய், தொழில் பார்க்கக்கூடிய நிலைகள் தடை இருக்கும். அதே மாதிரி 1 2 3 தொப்புள்ள இருந்து 1 2 3 4 அடிக்கடி வாயு அடைச்சிக்கிட்டு நெஞ்ச பிடிக்கிறது மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இருக்கா? கால் வந்துட்டு. என்னடா 5 ஸ்டார் நல்லா இருக்கியே, வேற என்னப்பா வேணும்? ஒரு வாரம் கேட்டுக்கலாம்ப்பா. உன்னை காப்பாற்றக்கூடிய நேரம் வந்தாச்சு. சந்தோஷமாக கேட்டுக்கா. வெற்றி மேலே கொடுப்பா. என்ன வேணும்? இந்தா உன் குடும்பத்தை ஒன்று சேர்த்து ஆனந்தமாக்கி தரேன். எல்லா நிம்மதியும் சேர்த்து தரேன். நான் கொடுக்குற மாதிரியை விளக்கில் போட்டு 18 நாள் காப்பாற்று. உண்டானாங்க. எத்தனை நாள்? 18 நாள். ஒரு படிக்கு ஒரு நாள் வெற்றி உண்டு. படிப்படியாக உயர்வாய், நிம்மதி கிடைக்கும். போது கர்மதாமிக்கு அறந்தாங்கி. வாடா தம்பி. கணவன் மனைவி வாழ்க்கையை பற்றி வேதனைப்பட்டு வந்தது யாரு? வாமா. கடன் பட்டு வந்தது யாருப்பா? பிள்ளைக்கு கல்யாண விஷயமாக கேட்டு வந்தது யாரு? அறந்தாங்கி. 3 உத்தரவு இருக்கு. நீங்க அறந்தாங்கியா? வாங்க. உனக்கு அறந்தாங்கியா? பக்கத்து ஊரா? அறந்தாங்கியா? 1 2 3 4 5. உங்க தெருவுக்கு போகிற இடத்துல வலது பக்கம் மரம் இருக்கா? அது பக்கத்தில் சின்ன குட்டையும் தண்ணியுமா கிடக்கா? பள்ளம். உனக்கு உத்தரவு உண்டு. நீ காலில் இருக்க. ஏகாம்பரம் ஏகாம்பரம். என்ன உண்டுப்பா? உட்கார். என்ன வேண்டும்?
உடல்நிலையில் கோளாறு இருக்கு. இதெல்லாம் தேவையில்லை. முதல்ல கண்ணை மூடு. நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனை, வாதம் சம்பந்தமான குறை, இது மாந்திரிகத்தால் ஏற்பட்ட குழப்பம். இதை சரியாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதும்னா கால் வந்துட்டு வரலாம். மாற்றினா அங்கே பார்க்கவா? நீ ஒருத்த இதை மாற்றி தாரண்டா. வேற 3 முறை என்னைய பார், சளைக்காம பார், சாதாரணமாக சரியாயிடும். இந்த அப்படி ஆமாம். கண்ணமுடு. அறகுறையான மனத்தோட வராமல் முழு மனத்தோட வா. போயிட்டு வா, சாப்பிட்டு போ. வாடா தம்பி. கண்ணுக்கு நீ என்னடா வேணும் உனக்கு? இருக்கு, கையெழுத்து போடுது. பாஸ்போர்ட் வச்சுருக்கியா? எங்கே வச்சுருக்க? அது பிரயோஜனப்படலையா? என்னைக்கு போகிற? கண்ணை கை கொடுற. பக்கத்தில் வா. ப்ரெஷர் பாயிண்ட் எத்தனை இருக்குன்னு செக் பண்ணியா? செக் பண்ணியாடா? செக் பண்ணணும். சால்ட்டின் இருக்குது, உப்பு சத்து கொஞ்சம் இருக்குடா. 20 பாயிண்ட் இருக்குது. புரியுதா? சுரைக்கா சாப்பிடு, சரியாயிருவேன். கவலைப்படாத. கொஞ்சம் கண்ண முடி. வீடு பக்கத்தில் அறகுறையாக ஒரு கட்டடம் தெரியுதா? யாரும் கட்டிக்கிட்டு இருக்காங்களா? அறகுறையாக தானே கிடக்கு. கால் வந்துட்டு வா. பேடு இல்லை இல்லை, நீ குறிஞ்சி ஒழிஞ்சிட்டா நீ கும்பிட்டதாக அர்த்தமா? அவ்வளோ முட்டாளானா? உன் மனத்தை குடுறா கடவுள்கிட்ட, மனசார குடுற. என்னடா பிள்ளை நீங்கெல்லாம்? என்னண்ணே வா. உன் பேர் என்னடா? அன்பரசு. சரி, கட்டிக்கார பையன். கல்யாணம் முடிச்சிட்டியா? கண்ண முடிக்கா. டிசம்பர் 20ஆம் தேதி உனக்கு விசா வரக்கூடிய உதவியை செய்து வெற்றியடைய வைக்கிறேன். அதை பற்றி பின்னால் பேசுவோம். 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போம். ஜெயிச்சு வா. போ போ போ. குடும்பத்தோட யார் வந்திருக்கா? கணவன் மனைவியாக வாங்க. எங்க அறந்தாங்கியா பக்கத்து ஊரா? அறந்தாங்கி. அறந்தாங்கி மறந்தாங்கி. ஓம் ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தி. அம்மன் கோயில் எங்கே இருக்கு? சிவன் வீட்டிலே சக்தி கும்பிடுதீங்களா? கால் வந்துட்டாங்க. உலகம் எங்கெனும் பரவி நின்றதும் உயிரினங்களில் மருவி நின்றதும் வாயடக்குமா? கலசம்லாம் ஏற்றுவீங்களா? சரி, என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு பேரனுடைய நேரம் சரியில்லாமல் பெற்றோர்கள் முதல் பெரிய ஆட்கள் வரை இப்படி கசைக்கு புளியுதான். கை காசு வேஸ்ட் ஆகுது, சொன்னபடி கேட்க மாட்டேக்கான். அவனுடைய உடல் ஆரோக்கியத்திலும் குறையும். காலம் வாப்பா வாங்க. உன் பேரன் பேத்திகளை பெருமையோடு வாழ வச்சு வெளிநாடு சென்று கல்வி பெற்று பல கோடி செல்வத்தை பெறக்கூடிய உத்தியோகத்தை வாங்கித்தாங்க. வேறு என்ன வேணும்? இந்தா ஜெயிச்சு ஆனந்தமாக இருப்பீர்களப்பா. வீட்டில் உடஞ்சி கிடக்கிற சேரை தூக்குற மாற்றிடா. ஒரு சேர் ஒன்று உடஞ்சி கிடக்கு, அதை மாற்றிட்டு வேறு சேர் வாங்கி போட. என்ன கீழே மேலே விழுந்துடக்கூடாது வயசு காலத்தில். அதுக்கு தான் அந்த சேரை மாற்ற சொல்லுறேன். ஏக்கா புரியுதா புரியலையாக்கா? என்னடா ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. நீங்கள் என்ன குழம்பு சாப்பிட்டீங்கிறத சொல்லிடுவேன், தெரிஞ்சுக்காங்க. நீங்கள் கர்மசாமிக்கு நம்ம சொன்னால் எவன்டா காக்கா? காரைக்குடி. உள்ள காரைக்குடிக்கும் அரவரவா? காரைக்குடி. காரைக்குடி பக்கத்தில் காரைக்குடி. மயக்கும் மாலைகளா
கர்பசாமி கர்பசாமி இடம் விற்கணும்னு கேட்டு வந்தது யாரு? வரலாம். பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யாரு? அப்படின்னு கல்